என்னுடைய தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியுங்க, இது என்ன காட்டணும்லாம் அவசியம் கிடையாது. என்ன அப்படின்னா, காலப்போக்கில் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைடாக ஒதுங்கிட்டோம் எல்லாருமே. அதனால் இப்போலாம் இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எல்லாருமே சென்னை, கல்கத்தா, பெங்களூரு, அப்ராடு, யூஎஸ்ஏ, அமெரிக்கா எங்கேயாச்சும் கிளம்பிடுறாங்க. ஜப்பானு எங்கேயாச்சும் போயிட்டே இருக்கிறாங்க. இதுக்கப்புறம்லாம் விவசாயம்லாம் சான்ஸே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு விவசாயம்லாம் யாரும் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில் நம்ம ஒரு சில மூலிகையெல்லாம் நம்ம கற்றுக்கணும். ஏன் கிராமத்தை விட்டு நாங்கள்லாம் டவுனுக்கு வந்தோன்னா வச்சுக்கோங்க, 2-3 நாள் தாங்க மாட்டோம். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நசன்னு ஆகிடும். அது நல்லா இருக்காது. அது இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஸ்பீடான உலகத்தில் நம்ம மூலிகையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதால தான் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எது வேணாலும் பண்ணுங்கள். பட் ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கொஞ்சம் நம்மளுடைய இறப்பை தடுத்து நிறுத்தலாம். சரிங்களா? எடுத்துன்னு போயிட்டு நம்ம மருத்துவத்தில் கொடுக்குறத விட நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி மூலிகைலாம் பார்த்து தேர்ந்தெடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம குப்பைமேனி எல்லா இடத்துலையும் இருக்கும். அதை நம்ம பிடுங்கி போட்டு போயிட்டே இருப்போம். சரிங்களா? இந்த குப்பைமேனி இருக்குல்ல, இந்த குப்பைமேனி பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மூலிகைங்க. உண்மையாலே கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய மூலிகை. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வாதம், கபம், பித்தம், அஜீரணம், அதுமாரி சளியெலாம் அதிகமாகிடுச்சுன்னா வச்சுங்களேன், இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முசு தழை கொஞ்சோண்டு இந்த குப்பைமேனி, இன்னும் ஆடாதோடா இதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்து, கற்பூரவள்ளி இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, சூடு பண்ணி அதனுடைய சாறை பிழிஞ்சு உள்ளுக்கு கொடுப்பாங்க. கையால் பிடிச்ச மாதிரியே அந்த நோய் அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி சரியாயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மூலிகை இது. இது 108 வகையான நோய்களை, மிகப்பெரிய நோய், வைரஸ், அதாவது HIV, சரிங்களா, கேன்சர், இதை எல்லாத்தையும் குணப்படுத்துகிற தன்மை இந்த குப்பைமேனிக்கு இருக்குது. இந்த குப்பைமேனி கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது எதுக்கு குப்பைமேனி அப்படின்னு சொல்கிறேன்னா வச்சுங்களேன், அதிகமாக இது வளர்கிற இடமே குப்பை காடு அந்த மாதிரி இடத்துல நல்ல குரோத்து, இதனுடைய குரோத்து செம்மையாக இருக்கும். ஆனால் இது என்ன பண்ணுவோம், நம்ம நல்லா செடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கி எடை போட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதை பயன்படுத்தலாம். எடுத்து என்ன பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு என்ன பண்ணலாம், காலையில் இந்த 1/4 டீஸ்பூன் போட்டு வெதுப்பான தண்ணியில் வடிகட்டி குடித்தோம் அப்படின்னா வச்சுங்களேன், நிறைய பேருக்கு அந்த தொப்பெல்லாம் இருக்குல்ல, அந்த தொப்பெல்லாம் பார்த்தோன்னா கரைஞ்சிடும். நல்லாயிருக்கும். நம்மளுடைய டயாலிசிஸ்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சொறி சிரங்கு அதுக்கெல்லாம் இதை அரைச்சி மேலே பத்து போட்டோன்னா வச்சுங்க, செம்மையான மருந்துங்க. அதனால் இதை நீங்கள் பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுடாதீங்க. நம்மளுடைய குழந்தைகளுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லுங்கள். இனிமேல் வர காலம் எல்லாமே மருத்துவத்துக்கே செலவு பண்ணுற காலமாக போச்சுங்களே. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த குப்பைமேனி, இன்னும் நிறைய மூலிகைலாம் இருக்குது சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம பயன்படுத்துவோம். நாங்களாம் கழனிக்கு வர்றப்ப இதெல்லாம் ஒரு 2-3 இலையை பிடிச்சி வாயில் போட்டு மென்று ஒன்று முழுங்கிறது, இல்லைன்னா கொப்பிளிச்சு கீழே துப்பிட்டு போயிட்டே இருக்கிறது. சரி. ஸோ அந்தமாரி பழக்கம் எங்கள் தாத்தாலாம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களாம் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, சித்தர்கள் எங்களுக்கெல்லாம். அதனால் நீங்களும் இதெல்லாம் பயன்படுத்துங்க, வேஸ்ட்டாக்கி விட்டுறாதீங்க. நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.